ஆசிரியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வினை தமிழக அரசு வழங்க ஆணையிட வேண்டும் என தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக முதல்வருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி ஏரிக்கு கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பூண்டி ஏரி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்கனவே 6500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது 7500 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் செங்குளம் கிராமத்தில் வெள்ள நீர் வயல்களுக்குள் புகுந்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. கனமழையால் வயல்களுக்குள் புகுந்த வெள்ள நீர் வடியாமல் குளம் போல் தேங்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூரின் வயல்வெளிகளில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிகின்றன. பெரும்பாலான வயல்களில் அறுவடைகள் முடிந்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்றுவிட்டது. தொடர்ந்து பெய்யும் மழையால் வயல்கள் தண்ணீரால் நிரம்பியுள்ளது. இது பறவைகளுக்கு விருப்பமான சூழல் என்பதால் ஆயிரக்கணக்கான பறவைகள் வயல்வெளிகளில் இரைகளை தேடி வருகிறது. வானிலும் வயலிலும் கூட்டம் கூட்டமாக திரியும் பறவைகளை ஏராளமானோர் ரசித்து செல்கின்றனர். மதுரையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை வரும் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வங்கி லாக்கரில் இருந்து 13 கிலோ எடை கொண்ட தங்க கவசம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டார். ரவுடி நாகேந்திரனின் 2வது மகனுக்கு ஒரு நாள் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நாகேந்திரன் அண்மையில் உடல்நலக்குறைவால் இறந்தார். அவரின் 16ஆம் நாள் காரியத்தில் கலந்து கொள்ள 2வது மகன் அஜித் ராஜித் நீதிமன்றத்தில் மனு அளித்தார். அவருக்கு ஒரு நாள் பரோல் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.